எஸ்பிஓவில் சேர்றதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் எப்போ, பிளான் அப்டேட்டில் ப்ரொமோஷன் டீமில் நமக்கு சான்ஸ் இருக்குமா, சேல்ஸ் டீமில் அமௌண்ட்டு கம்மியாகுமா, ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம் எப்போ ரீஃபண்ட் வரும், இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள எல்லாருக்குமே இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. அதில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ இப்போ கரண்ட்லி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸோட காரணம் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த ரெக்வஸ்ட்டும், சேல்ஸ் டீமில் 1 lakh மெம்பர்ஸ் ரீச் ஆகணும். ப்ரொமோஷன் டீமில் 1 lakh மெம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, ஆனால் சேல்ஸ் டீமில் ரீச் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன வழிங்கிறது தான் எஸ்பிஓ இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு தான் இப்போது சேல்ஸ் டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு, ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளானையும் ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பிளானை பற்றி உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே கொடுத்துருந்தது 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து 7,000 கட்டணும். ஆனால் இப்போ கொடுத்துருக்காது ஒரே மாதம் நீங்கள் 15,000 ரூபாய் கட்டினா போதும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மாதத்துக்குள்ள கூப்பனோட ஒர்த்து 8,000 ரூபாய். ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது 7,000 ரூபாய். அதற்கு 3 மாதத்துக்கு பிறகு நமக்கு 8,000 ரூபாய் 1,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது 3 மாதத்துக்கு பிறகு. அடுத்த மாதம் நம்ம 7,000 கொடுக்கறது, அதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம கையில் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை எ கூப்பன் கோட் பர்ச்சேஸ், இதில் 15,000 ஒரே மந்த் நீங்கள் அந்த கூப்பன் கோடுக்காக பர்ச்சேஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு 3,000 ப்ராஃபிட்டோட அதே 3 மாதத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ இதில் பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, யாரெல்லாம் நம்ம டோட்டலாக 21,000 ரூபா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி நம்ம மாதந்தோறும் 7,000 கட்டலாம்னு சொல்லி இருந்தாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேறு டோட்டலாக என்னால் 21,000 அரேஞ்ச் பண்ண முடியாது, 50Kனா ஓகே என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ப்ராஃபிட்டும் சேம் ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஃபிட் எல்லாருக்குமே ஓகேவாக இருந்தால் ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இதுவும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த அளவு இந்த 7,000 விட 15,000 பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ராஃபிட் உங்களுக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதோட ஆப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ எஸ்பிஓட மெயின் ரெக்வஸ்ட் இதில் என்னென்னா, டிரான்சாக்ஷன் கம்மி பண்ணுறது. டிரான்சாக்ஷன் அதிகமாக ஆகும் போகுது. இது டிரான்சாக்ஷனோட மீன்ஸ் என்னென்னா, ஏற்கனவே நம்ம எஸ்பிஓவில் சம் இஷ்யூஸ் தெரிஞ்சிருப்போம். பல வித்ட்ராவல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. லிமிட்டேஷன் அதிகப்படுத்துறதுக்கு காரணமே இந்த டிரான்சாக்ஷன் தான். 1 ரூபாயை இப்போது 1 லட்ச ரூபாயை ஒருத்தருக்கு ஒரேடியாக அனுப்புறது பிரச்சனை இல்லை. ஆனால் 10,000 ரூபாயா 10 நபர்களுக்கு அனுப்புறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதே டிரான்சாக்ஷன் இஷ்யூ இங்கே இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முடிவில் நமக்கும் ஒரு நல்ல முடிவாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் லிமிட்டேஷன்னு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு சேல்ஸ் டீம் மினிமம் 2.5 lakh மெம்பர்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீம் 1.5 lakhன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2,50,000 நபர்கள் சேல்ஸ் டீமுக்கு வேணும். ப்ரொமோஷன் டீமுக்கு 1,50,000 நபர்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போதைக்கு போதியமான நபர்கள் இல்லை. அந்த நபர்களை இப்போ எடுக்க போகிறாங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு யாரெல்லாம் வரப்போகிறீங்களோ நோட்டீஸ் போர்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை மியூட் பண்ணி யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான நேரம் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நேரம் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அந்த 50,000 நபர்களுக்குள்ளே நீங்கள் ஒரு நபராக இருந்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. மறுபடியும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு முக்கியம் டைமிங் தான். இந்த சேல்ஸ் டீமுக்கு 2.5 lakh மெம்பர்ஸ் வேணும். இதற்காக தான் எஸ்பிஓ நியூ ஜாயினிங் கொண்டு வராங்க.
இந்த நியூ ஜாயினிங்கில் இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் சிலதுன்னு சொல்லலாம். நியூ ஜாயினுங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இதில் 22,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் உடனடியாக பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே இலவசமாகவே இணைஞ்சிக்கலாம். இலவசமாக இணைஞ்சு நீங்கள் ஒரு வித்ராவல் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எவ்வளவு அப்படிங்கிறத இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த வித்ராவுக்கு அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்கன்னா 22,000 ரெக்வஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் 22,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா எஸ்பிஓவில் நீங்கள் நியூ ஜாயினிங்காக எலிஜிபிள் ஆகிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு நபரை உள்ளே கொண்டு வராங்களோ இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது 10% சொல்லியிருக்காங்க. அப்போது 2,000 சம்திங் கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட கன்ஃபர்மேஷன் இப்போ உறுதி இல்லை. இது இன்ஃபர்மேஷன் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. நியூ ஜாயினிங்கிறது கன்ஃபர்மேஷன். நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ளே வந்து ஒரு வித்ராவல் நீங்கள் எடுக்கலாங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே யார் மூலமாவது ஜாயின் பண்ணி தான் ஆகணும். டைரெக்டாக அஃபிஷியல் மூலமாக ஜாயின் பண்ண முடியாது. ஸோ எஸ்பிஓவில் ஏற்கனவே யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதற்காக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயோ எது போயோ வேணாம். ஏன்னா இது தேவையில்லாமல் ஒரு 2 டைம் நடந்திருக்கு. நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸை விசிட் பண்ணாலும் நோ யூஸ். ஸோ ஒரு எஸ்பிஓ மெம்பரை ரெஃபர் பண்ணி தான் அடுத்த மெம்பர் வர முடியும். ஸோ அப்படி நீங்கள் வர்றதுக்கு இருந்தீங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் தவிர எந்த வித கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எஸ்பிஐ மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக உள்ளே வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு விளம்பரம் பார்க்குற மாதிரியும் எஸ்பிஐ கொடுக்குற ஒரு ஒப்பீனியன் எங்கேயாவது ஒரு கருத்துக்களையோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். அதை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் இன்கம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங்காக கொண்டு வரலாம். ஆனால் இப்போது ஸ்டார்ட் பண்ணலை. அந்த ஃப்ரீ ஜாயினிங்கை பற்றி இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் ரெக்வஸ்ட் நாளை மாலைக்குள்ளே கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டுங்கிறது முன்னாடியே இந்த சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் இந்த 3 பேருமே கன்ஃபார்ம் நம்ம பிரிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயம். அதில் நமக்கு சேல்ஸ் டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்ட்ராவலுக்கு நம்ம அடுத்த நாளே ஆரம்பிக்கலாம் வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் ஏற்கனவே இதற்கு முன்னால் எங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னு மெயில் பண்ணி ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண எல்லாருக்குமே உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதில் யாரெல்லாம் அந்த டைம் நீங்கள் ரீஃபண்டுக்கு எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு இன்னும் வரலையோ அவங்களுக்கு முதலையும், அதுக்கு பிறகு யாரெல்லாம் அக்செப்ட் ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு அதுக்கு அடுத்ததும், அதுக்கு பிறகு இப்போ யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வேணுமோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 90,000 நபர்கள் பெண்டிங் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த யூசர்ஸ் ப்ரொமோஷன் டீமுக்கு போவாங்களா, இல்லை இந்த 15,000 சொல்லி கொடுத்துருந்த ஆஃபரை வச்சு அவங்க சேல்ஸ் டீமுக்கு மாறுவாங்களா? இது எதிர்பார்க்குற ஒன்று தான். இதில் யாரெல்லாம் ஏற்கனவே நான் ரீஃபண்ட் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன், நான் ப்ரொமோஷன் டீம் போகணும், இல்லை ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், நான் சேல்ஸ் டீம் போகணும், இந்த சேஞ்சஸ் நீங்கள் வரணும்னு ஆகிற பெண்டிங் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இது இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ யாரெல்லாம் எந்த வித ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களோட ஐடி 12 மணி லாக் ஆயிரும். ஜூலை 30 முடிஞ்சு ஜூலை 31 எப்போ ஆரம்பிக்குதோ அந்த மிட் நைட்டில் இருந்து உங்களோட ஐடி பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரொமோஷன் டீம் 50,000 நம்பர்கள் குறிப்பிட்ட நேரம் தான். இது யாருக்கெல்லான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கறது 24 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் உறுதி. அதிகபட்சம் 48 மணி நேரம்ங்கிறது உறுதியாக அது ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. அதை முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கலனா உங்களோட அஃபிலியேட் வேலெட்டோட அமௌண்ட் 0 ஆகிரும். இதற்கு முன்னால் வேலெட், ஒர்க்கிங் வேலெட்,
நான் ஒர்க்கிங் வாலெட், இந்த இரண்டுலேயுமே அஃபிலியேட் வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணாதவங்களோட அமௌண்ட் 0 ஆகுச்சு. இன்னை வரைக்கும் அவங்களோட அமௌண்ட் ரீகவர் பண்ண முடியாது. அதுதான் கட்டாயம். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய இரக்கத்தின்படியோ ஏதாவது ஒரு சூழ்நிலைப்படியோ ஒரு காரணத்தை காட்டாமல் உங்களால் அந்த நேரம் சரியாக ஃபாலோ பண்ண முடியவில்லாட்டியும் நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து ஆக்டிவ் மெம்பர்ஸ்கிட்டையா நம்பிக்கையானவங்ககிட்டையாவது கொடுத்து அந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டாவது சரியான டைமிங் பண்ணிடுங்க. இது முக்கியம் முக்கியம் முக்கியம். இதுக்கடுத்தது உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.